ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம்னா எஃப்சி தான் கைஸ் விளையாட போகிறோம். எஃப்சியில் இந்த 3 பிளேயர்ஸு யார் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் தான். ஓகே, நீங்கள் நம்ம எஃப்சியில் என்ன விளையாட போகிறோம்னா இப்போ ரீசெண்டான ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிருக்கும். இப்போ புதுசாக வந்திருக்க யூரோ டோர்னமெண்ட் தான் கைஸ் விளையாட போகிறோம். டோர்னமெண்ட்டில் யூரோ 24 இந்த வருஷத்துக்குள்ளது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லெஜெண்டரி மேட்சஸ் தான் கைஸ் விளையாட போகிறோம். லெஜெண்டரி செலக்ட் பண்ணிப்போம். இதில் என்ன டீம் நான் செலக்ட் பண்ண போகிறேன்னா இங்கிலாந்து தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் முக்கியமான டீம் தான், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க தெரிஞ்சவங்க. இதை ஷஃபில் பண்ணிப்போம். நம்மளுக்கு ஏதாச்சும் பவர்ஃபுல்லான டீம் கிடச்சிச்சின்னா ஓகே கேஸ். நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆப்பனன்ட் கிடச்சிட்டாரு. போர்ச்சுகல்ஸ் கிடச்சி. இதுதான் இன்ட்ரோ, சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இந்த இன்ட்ரோ கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி இந்த எஃப்சியில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேட்ச் யார் கூடன்னு நினைக்கிறேன், இது போர்ச்சுகல்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். போர்ச்சுகல் தான் வந்திருக்கு நான் நினச்ச மாதிரியே. மேட்ச் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் கொஞ்சம் ஓகேவாக தான் விளையாடுவேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் சூப்பராக அந்த மாதிரிலாம் விளையாட போகல. அதுக்குள்ளே கேம்குள்ளே போய் பார்க்கலாம் இனிமேல் எப்படி இருக்குன்னு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் தான் விளையாட தெரியும். அதை வச்சு நான் கொஞ்சம் சமாளிக்க பார்க்குறேன். ஆனால் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன் லீக்ஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த டீம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். போர்ச்சுகல்ஸ் நான் சொல்கிறேன். இங்கிலாந்து சூப்பராக இருக்கும். ஆனால் போர்ச்சுகலில் ஒரே ஒரு பிளேயர்னால் ரொனால்டோ மாடு தான் சூப்பரான பிளேயர். அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்மள்கிட்ட பால் கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம இந்த வாட்டி இந்த சக்காகிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், எப்பவும் நிறைய வாட்டி கோல் சான்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. 50க்கு 50 சாரி 100க்கு 50 பாதி சான்ஸ் இருக்குது சக்காகிட்டே. ஏன்னா சூப்பராக ஸ்கில்ஸ் பண்ணுவாங்க கைஸ். ஆனால் நிறைய வாட்டி மிஸ் ஆகும் தான். 50 சான்ஸ் தான் இருக்குது. அதில் இன்னும் பாதி சான்ஸ் இருக்குது. இன்னும் பார்க்கலாம் எப்படி விளையாடுவானு. மற்றவங்களாம் சூப்பராக தான் விளையாடுவானுங்க. எனக்கு ஃபோர்டன் மட்டும்தான் கைஸ் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு இருக்கிறதே தெரியாது, சைலண்ட் கில்லர் மாதிரி இருப்பான். இப்போ ஃபைனல்ஸில் மட்டும் கோல் அடிப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கைஸ் ஃபோர்டன் மட்டும். மற்றவங்க எல்லா மேட்சும் கிட்டத்தட்ட கோல் அடிப்பாங்க. இந்த மேட்ச் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஓகே கைஸ், அதுக்குள்ளே ஆஃப் டைமே கிட்டத்தட்ட வரப்போகுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு கோல் கூட அடிக்கல கைஸ். ஓகே, அவங்களுக்கு ஏதோ ஃப்ரீ கிக் கிடச்சிருக்கு. ஐபிஎல் அது போய் ஷார்ட் ட்ரை பண்ணுறான். பாட்டு அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே, நம்மளும் அதை வச்சா ஃப்ரீ கிக் கிடச்சா அந்த மாதிரி கிடச்சா யூஸ் பண்ண பார்க்கலாம். ஹாஃப் டைம் வந்துருச்சு கைஸ். அடுத்தது சப்ஸ்டியூட் கூட பிளேயர்ஸ் இல்லை கைஸ். நான் தான் சப்ஸ்டியூட் வந்தாலே நல்ல பிளேயர்ஸ்லாம் டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவாங்களா, அதான் நான் மாற்றிட்டேன் சப்ஸ்டியூட் வேணுன்னு. இப்போதைக்கு சப்ஸ்டியூட் இல்லைனால இவங்களை வச்சு தான் ஆடணும். ஒரு கோல் போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். இப்போ தான் ஸ்கில்ஸ் பண்ணிட்டுருக்கான். பாஸ் பண்ணிட்டான். அதுக்குள்ளே ஒரு ஸ்கில் சூப்பர். அடிச்சிருவானா? ஓகே, அந்த டிஃபெண்டர் வந்துட்டான். இல்லைனாலும் அடிச்சிருக்கு கஷ்டம் தான். இதை பார்க்கலாம் கைஸ். இந்த ஃப்ரீ கிக் தான் ஆச்சு, இந்த கார்னர் கிக் தான் கைஸ் இந்த மேட்ச்சு கிட்டத்தட்ட முடிவு பண்ண போகுது. கிட்ட வந்துருச்சு கைஸ். அதுக்கு இப்போ பட்டு உள்ளுக்கு போய் இருந்துச்சுன்னா கோல் தாங்க கண்டிப்பாக. கோல் கீ தடுத்துருப்பாளா? ஆமாம், அது ஒரு விஷயம் இருக்குது. கோல் கீ தடுத்துருப்பான் ஈஸியாக. ஓகே, இதுக்கும் சான்ஸ் இல்லை. ரொம்ப நேரம் ஒரு கோலும் போல கைஸ். நான் எப்போவுமே லெஜெண்டரி மேட்ச் வந்தாலே கோல் அடிச்சிடும் கிட்டத்தட்ட. நம்ம இந்த போர்ச்சுகல்ஸ் கிட்ட அடி கஷ்டமாக இருக்கே. சாரி கைஸ், போர்ச்சுகல் இது ஃபேன்ஸ் ஆச்சு வந்தீங்கன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் அது குறைச்சி எடை போட்டேன். நீங்கள் இந்த டீம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது.
யாராச்சும் போர்ச்சுகல் ஃபேன்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் போர்ச்சுகல்னு. ஓகே கைஸ், பார்த்தீங்களா கைஸ், அவனை டக்குன்னு வந்தாங்க கைஸ். அது பால் போயிட்டு திருப்பி அவனே எடுத்திருப்பான், ஆனால் டக்குன்னு அவன் எடுத்துட்டான். சூப்பரில். ஓகே, இந்த பால் எங்கேயோ போயிட்டுருக்கு. ரொனால்டோ இதை தாங்க சொல்லணும்னு நினச்சேன். ரொனால்டோ கிட்ட வந்தே ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ். இப்போ தான் வந்துச்சு, அதையும் போயிடுச்சு. உனக்கு எடுத்துகிட்டே இருக்கானுங்க கைஸ் ரொனால்டோ கிட்ட. வந்துட்டாங்க கைஸ். நோ, இட்ஸ் நாட் ஆல்சோ கோல். கோல்கி பிடிச்சிட்டான். அடுத்தது தூக்கி வீசுவான். அப்படி இருந்தாலும் இந்த நான் தான் கேம் விளையாடுறேன், வேறு யாரும் கேம் விளையாடலாம் நினச்சிக்காதீங்க. நான் தான் கேம் ப்ளே பண்ணுறேன். நிஜமாக நான் தான் கேம் ப்ளே பண்ணுறேன். அதனால தான் கொஞ்சம் மொக்கையாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் சமாளித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கோல் அதை பற்றி பேசுனீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கோல் கூட போகல. அதுக்குள்ளே இன்னும் 4 மினிட்ஸ் தான் இருக்குது. தட் மீன்ஸு 4 அந்த மினிட்ஸு இங்கே பார்த்தா அதுக்குள்ளே 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் என்ன கணக்கு போகுதுன்னு நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்துட்டான். முடிஞ்சு மேட்சே முடிஞ்சு. ஓகே, அடுத்து இல்லை முடியல. அது ஃப்ரீ கிக்கா? நான் அதை ஃபுல் டைம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன். ஐயோ, ஃப்ரீ கிக்கு. இந்த ஃப்ரீ கிக்கு மிஸ் பண்ணிட்டேனே. ஆனாலும் அது அடிக்கிறது கொஞ்சம் கூட இம்பாசிபிள் கைஸ். லாஸ்ட் 1 மினிட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மற்ற மேட்சஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அடுத்த மேட்சஸ் வந்து நம்ம சீக்கிரமாக போட பார்க்குறேன். எனக்கு வேறு எக்ஸாம்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் வந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. அதுக்குள்ளே நான் வீடியோஸ் போட்டுருவேன். ஓகே, இது இன்னும் ரொம்ப லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, லோடில் அப்படி தான் நம்ம ட்ரா தான் ஆகிட்டோம். சாரி கைஸ், என்னால் கோல் அடிக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக அடுத்த மேட்ச் கோல் எடுப்பேன். அடுத்த டீம் என்ன டீமு? இந்த டீம் பேர் எனக்கு வாயில் வரல. நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். இந்த விஷயம் சொல்லுங்கள் கைஸ், நீங்கள் எனக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ். நான் இந்த 10,000 ஜெம்ஸ் உள்ள பேக்கை ஓப்பன் பண்ணுவேன் கைஸ். எதுவும் உங்களுக்காக தான் கைஸ். இந்த ஓப்பன் பண்ணிட்டு என்ன கேரக்டர் வந்தாலும் நான் அதை கண்டிப்பாக என் டீமில் போடுவேன் கைஸ். இது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்க முடியும். நீங்கள் சப்போர்ட் கூட பண்ணுங்கள். இதுதான் என் கைஸ் டீமு, என் டீமு. நீங்கள் எனக்கு யாராச்சும் என் கூட ஃப்ரெண்ட் ஆகணுன்னா மறக்காமல் இந்த ஐடி வெயிட் பண்ணுங்கள். இந்த ஐடி தான் கைஸ், ரொனால்டோ தான் கைஸ் என் ஐடி. இது வந்து நான் அவ்வளோலாம் ரேங்க் ஒன்றும் போகல. அது ப்ரோ 2ல் தான் இருக்கேன். இது என் கிளான் கைஸ். இது வந்து லீக் வந்து எல்டி கேப்டன்ஸ்னு போட்டு வச்சுருப்பேன். இதில் ஏதாச்சும் ஜாயின் பண்ணாலும் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் சேலஞ்சஸ்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தாலும் ட்ரை பண்ணுவேன். மற்ற கேம் ப்ளே நான் கூட பண்ணுவேன். பாய்.